Hi students. Good morning சொல்லுங்க. Good morning ma'am. Ma'am எனக்காகவா? இதுதான் எனக்கான gift தான். Excuse me ma'am. Excuse me ma'am. May I come in? No, get out from my class. Why? Go outside. Always you are late. Then how I will allow to you in my class? நான் ஆல்ரெடி உள்ளே வந்து விட்டேன். அங்கே சார் 8:05க்கு உள்ளே வந்தேன் என்று அங்கே என்னைய உட்கார வைத்து விட்டார். ஆகையால் நான் லேட்டாக இருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு சார் பிடி சார் என்னை உள்ள விட மாட்டார். நான் இங்க பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. 5 மினிட்ஸ் சார், எப்படி நான் பஸ்ல வர்றேன்னா பைக்ல வரேங்க சார். ஒரு டிராபிக் எவ்வளவு போடுறாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிராபிக் சிக்னல் போடுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துதான் சார் வரணும். எப்படி வர முடியும்? கொஞ்சமா மனசாட்சியா இருக்குங்க. பிரின்சிபலா? ஹூ இஸ் திஸ் பிரின்சிபல்? டீச்சர் கில்ஸ் கொடுத்தா சரியா இருக்கு. கிளாஸ்க்கே வரியா? உரிமையை கேட்க கூட முடியல. நம்மளோட வெள்ளை நில் வாய் மூடு, வாய் மூடு, உரிமைய சொல்லவே இடம் இல்ல. வாய் மூடு. எங்கதான் நாங்க போய் நாயை கேட்கறது? வாய் மூடு. வாய மூடணுமா? சரி முடியல. உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன? வெள்ளையே நில்லு. ஓ அப்படியா? ஓகே, நான் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தேன். எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இல்ல வா. ஏ தனலட்சுமி இல்ல வா. யாரு தனலட்சுமி? ஓ நான். ஐயோ சாரி மிஸ். ப்ராஜெக்ட் கொடுத்தனே, பண்ணியா? ப்ராஜெக்டா? பண்ணினா உள்ள வரலாம். இல்லைன்னா வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, அங்கே நின்று பண்ணிட்டேன் மிஸ். எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. முந்திரி கொட்டை டைம்ல தான் அலைவா. சரி, ஸ்கூல்ல 2-3 முந்திரி கொட்டை இருக்கு. எப்ப பாரு எல்லாம் வரைச்சங்க. ஓ சாரி, மைண்ட் வயசுன்னு நான் சத்தமா பேசிட்டேன். ஐயோயோ, ப்ராஜெக்ட் நேற்று செஞ்சனே. ஐயோ அதை காணுமே. என்ன 1 2 3 கிடக்குது. ஐயோ 1 2 3 எழுதி வச்சிருக்கா. யார் இந்த வேலை செஞ்சது? ஐயோ, என் தங்கச்சி எல்லாம் எழுதி வச்சுட்டா மிஸ் ப்ராஜெக்ட்ல. புருஷன் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வா. இதுவாமா காலைல இது எனக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தா, இப்ப இதுவே ப்ராஜெக்ட்ங்கற. ஓ அங்க இருக்கா? ஓகே ஓகே. இங்க பாரு, அந்த பிள்ளை பாரு, எனக்கு கிஃப்ட்னு கொண்டு வந்திருக்கு. நீ ஒண்ணு கொண்டு வரியா? ப்ராஜெக்டா உருப்படியா செய்ய மாட்ட. ஓ கிஃப்ட் வேற கொடுக்கணுமா? அவங்களுக்கு பணம் கட்டுறது பெருசு இல்ல. டீச்சருக்கு கிஃப்ட் கொடுத்தா மார்க் போடுவாங்களாம். அது ஒரு சில பிள்ளைங்க அப்படியே நைஸ் பண்ணி பூ கொடுக்குது, கிஃப்ட் கொடுக்குது. நாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நேர்மையா வாழ்வோம். நேர்மையா இப்ப பாக்குறேன். எடுத்துட்டு வா ப்ராஜெக்ட. வெட்டி கதை பேசி நீ வைமா, நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். நீ ப்ராஜெக்ட் புறா செட்டு வேணுமா? புறா செட்டு இங்க இல்ல. ஓ உட்கார் போ. புருஷன் புறா செட் வச்சிருக்கியா? புறா செட்டு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. நீ தான் இங்க தொலைஞ்சிருக்க ஸ்டூடெண்ட். உனக்குலாம் சீட் கொடுத்ததே தப்பு. நான் இப்பயே போய் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சீட்டை கேட்க சொல்றேன். 1 நோட்டு சேர்த்து கொடுத்துடுடி. என் கையில கொடு. ஐயோ மாட்டிக்கிட்டேன்டி. சரி, நீ போய் உட்காரு. கம்னு போமா. போ. புரிசா உட்காரு. நல்லா குடுறேன்னு தானே சொன்னேன். நீ குடிச்சியா? ப்ராஜெக்டே ஒண்ணுதான். இதெல்லாம் 2 நோட்டு. அதை பார்த்தா எழுதணும் மிஸ். அதுக்குதான் வளர்த்து வந்தேன். இந்த புரியுது பண்றது அயோக்கியத்தனமா. அதெல்லாம் சொல்றேன். உன் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு அழகா இருக்கு. அது எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க மிஸ்.
இது என்ன வரைஞ்சு வச்சிருக்க பேய் மாதிரி? அது என் தங்கச்சி வரைஞ்சி வச்சிருக்கா. அப்படி எங்க அம்மா எனக்கு கை வலிக்குது சொல்லி பாவம் பிள்ளை இவ்வளோ நேரம் எழுதுதே அப்படி சொல்லி. என்ன டிராயிங் இது? என்ன டிராயிங்? என்ன டிராயிங் இது? பாரு அடையமாவ ஒரு சொல்லி தர மாட்டேன். ஒண்ணுமே இல்ல இதுல. இதுல இருந்தானா பேசிக்கலாம். சரி நீ என்கிட்ட பேசு. என்ன எங்க டிராயிங்? பாது எங்க? நாங்க பொழுதுனிக்கு நிக்கிறோம். எங்க கால் எல்லாம் தெரியாது. வந்தோம் உட்காருவோம். எப்படி அடிக்குது இந்த மிஸ்? காலையில நான் அடிச்சு அதை பழி வாங்கி படிக்குது. அப்பா சத்தனால உட்காந்துக்கலாம். எப்போ நீ மட்டும் சாக்லேட் எனக்கு தரவே இல்லை. அவங்க மட்டும் கொடுக்குறேன். மிஸ்ஸிட்ட போட்டு உட்காந்து எந்திரி எந்திரி. காங்கியா இது வச்சிருக்க. மிஸ் நான் எழுதுல மிஸ். அப்புறம் என் தங்கச்சி எழுதுனா ஒரு நோட் இருக்கு அவள்கிட்ட கொடுக்குற. ஒரு நோட் இருக்கு அவகிட்ட கொடுக்குற. சூரசா நடிப்பெல்லாம் போதும். எங்க ப்ராஜெக்ட் சொல்லு. 2 வரி தான் எழுதியிருக்க. 2 பேஜ் தான் எழுதியிருக்க. நான் கொடுத்தது எத்தனை பேஜ்? அதுவும் இல்லாம பிராக்டிக்கலா வேற செஞ்சுட்டு வர சொன்னேன். அதெல்லாம் எங்க? சாரி மிஸ் நாளை செஞ்சு தரேன். நான் நேத்தே லாஸ்ட் வார்னிங்னு 1 வாரம் இழுத்துட்டீங்க. இந்த பிள்ளை சப்மிட் பண்ணல. உன் கூட தானே அதுவும் படிக்குது. நோட்டெல்லாம் வெட்டி உனக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க வீட்டுல செலவு பண்றாங்க பாரு. ஏந்திரி. உனக்கு 10 பேக்கா நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல. ஏந்திரி. ஏந்திரிக்கிறியா? ஒரே சொல்ல ஏந்திரி. இந்த ஸ்கூலுக்கே நாளா இருந்து வர மாட்டேன். இதான் ஒவ்வொரு வீடியோல சொல்ற. திரும்ப சீக்கிரட்லாம் வெளியே சொல்றான். இங்க பாரு. இருங்க மேம் வரேன். என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். சார் நாளைக்கு லீவுங்களா? சீக்கிரம் வந்துருங்கண்ணா. சீக்கிரம் அது கொடுத்துருங்க. ஓ நாளைக்கெல்லாம் லீவ் இல்லை. நாளைக்கு என்ன வெனஸ்டே? போ. ஆஃபீஸ் ரூம்ல இருந்து உங்களுடைய இது வந்துருக்கு. போறியா? என்ன சொல்ற? போ. சரி 50 பேக்கா நீங்க போறியா? நான் வெளில வரேன். உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். இந்த மிஸ் நம்மள பேச விடாது சார். எப்ப லீவுன்னு சொல்லுங்க. லீவ் உனக்கு லீவ் ஒண்ணுதான் கேடு. திரும்ப நம்ம 10 பேக்கா நீங்க ஆரம்பிக்கலாம். ப்ராஜெக்ட் கேட்டா 1 வாரமே இழுத்து அடிச்சிட்டு இருக்க. காட்டு. நீதான் கவுண்ட் பண்ற. 5. 5. ஓகே 5 நம்ம 50 வச்சுக்கலாமா? 50யா? அப்புறம் மாத்தி மாத்தி கவுண்ட் பண்ணா 100 200 ஏத்திட்டே போயிருவேன். எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல. எங்க ஏரியாஸ் பக்கம் நீ வந்துதானே ஆகணும். 2 3 4 5 6. ஒவ்வொரு தடவையும் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு அடி வாங்கி அடிச்சு என் கையே வலிக்குது. உனக்கு மட்டும் வலிக்குமா என்னன்னே தெரியல. இப்பதானே 3 முடிஞ்சிருக்கு. நான் கூட என்னவே இல்ல மறந்துட்டேன். 6 திரும்ப 7 8 9 10 11 12 13 10 முடிஞ்சிச்சு. வேணுமாண்ணா? ஓ 10 முடிஞ்சிச்சா? சாரி. 11 10 தான். அவ்வளவுதான். கிளம்பு. இதுக்கு மேல அடிச்சா நீ டெட் பாடியா மாறிடுவ. கிளம்பு. இனிமே ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணல மூடு. அட கேட்டா வாய் மூடு. ஹோம்ஒர்க் பண்ணாம வந்தீங்க. இவளுக்காச்சும் 10 தான் கொடுத்தேன். இனிமே எல்லாத்துக்கும் 50 கொடுத்துருவேன். புரியுதா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி நமக்காக லைக் பண்ணிருங்க. அடிவாங்க நல்ல பாவம். சில பேர் கேக்குறீங்க
நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம தனாஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதுக்கும் இதே மாதிரியே சப்போர்ட் கொடுங்க. சரி சொல்லு. என்னன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இந்த பேக் ஹேண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 days பெயின் இருக்கும். தூங்கி எந்திரிச்சோம்னா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அப்படி இருக்கும். ஓகே பாய்.